கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். NTA-வுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. நீட் வினாத்தாள் தயாரிப்பு அச்சிடுவது மையங்களுக்கு அனுப்பும் பணி எவ்வாறு நடைபெறும் என்பதை தெரிவிக்க NTA-வுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடப்பாண்டு நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்தது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பெருமளவில் வினாத்தாள் கசிந்திருக்க வாய்ப்புள்ளதாகவும் 20 லட்சம் மாணவர்களின் வாழ்க்கை சார்ந்த விஷயம் என்பதால் முறைகேடுகளை மறுக்கக்கூடாது எனவும் கருத்து தெரிவித்துள்ளது. 10,877 அரசு பள்ளிகளில் 30 மாணவர்களை விட குறைவு. மாவட்ட வாரியாக பள்ளிகள் விவரம். கடந்த ஆண்டில் தமிழ்நாட்டில் உள்ள 10,877 அரசு ஆரம்ப பள்ளிகளில் 30க்கும் குறைவான மாணவர்களை படித்து வந்துள்ளனர் என்ற அதிர்ச்சி தகவலை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதில் குறிப்பாக வட மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளில் மாணவர்கள் குறைவான எண்ணிக்கையில் படிப்பது தெரிய வந்துள்ளன. அதற்கு காரணம் பள்ளிகளில் போதுமான ஆசிரியர்கள் இல்லாததால் தனியார் பள்ளிகளில் மாணவர்களை சேர்ப்பதையே பெற்றோர்கள் விரும்புகின்றனர் என கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஒருங்கிணைந்த பள்ளி கல்லூரி திட்ட இயக்குநரகம் 2023-2024 கல்வியாண்டின் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளுக்கு கழிவறைகளை பராமரித்தல், கழிவறையை சுத்தம் செய்வதற்கான பொருட்களை வாங்குதல், பள்ளிகளை பராமரிப்பு செய்வதற்கான பொருட்களை வாங்குதல், பிற செலவுகள் என்று மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பள்ளிகளுக்கு நிதி வழங்கியுள்ளார். தற்போது மாணவர்களின் எண்ணிக்கையுடன் இயங்கக்கூடிய அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை குறித்த விவரங்கள் வெளியாகி உள்ளது. முதுகலை ஆசிரியர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் நிரப்ப அரசு அனுமதி. தமிழகத்தில் ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களில் தொகுப்பூதிய அடிப்படையில் 105 முதுகலை ஆசிரியர்கள் நியமிக்கப்படுகின்றனர். தமிழகத்தில் ஆதி திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் காலியாக உள்ள 105 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு மாதம் ரூபாய் 18,000 தொகுப்பூதியத்தில் நிரப்பப்பட உள்ளது. ஏற்கனவே இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி பணியிடங்களை தற்காலிக நிரப்பப்படும் போது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு முன்னுரிமை அளித்து நிரப்பப்பட வேண்டும். பணிக்கு தேர்வு செய்யப்படும் நாள் முதல் ஏப்ரல் 2025 முடிய உள்ள மாதங்களுக்கு மட்டும் தற்காலிகமாக பள்ளி மேலாண்மை குழு வாயிலாக நியமிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100% மதிப்பெண் உச்சநீதிமன்றம் சந்தேகம். நடப்பாண்டு நீட் தேர்வில் 67 மாணவர்கள் 100% மதிப்பெண்கள் பெற்றது குறித்து உச்சநீதிமன்றம் சந்தேகம் எழுப்பியுள்ளது. நீட் வினாத்தாள் கசிந்ததாக தொடர்ந்த வழக்கில் வாட்ஸ்அப், டெலிகிராமில் வினாத்தாள் கசிந்திருந்தால் காட்டுத்தீ போல அது பரவி இருக்கும் என கருத்து தெரிவித்த தலைமை நீதிபதி, சமூக ஊடகங்களில் வினாத்தாள் கசித்திருந்தால் அது மிகப்பெரியதாக இருக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் லேப் அசிஸ்டன்ட் வேலைவாய்ப்பு. விண்ணப்பங்கள் வரவேற்பு. இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலியாக உள்ள செக்ரட்டேரியல் அசிஸ்டன்ட் கம் லேப் அசிஸ்டன்ட் மற்றும் யங் ப்ரொஃபஷனல் 2 பணியிடங்களை நிரப்ப மத்திய அரசு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி, சம்பளம், காலி இடங்கள் எண்ணிக்கை, விண்ணப்பிக்கும் முறை அனைத்தும் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.airi.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.